ரோபோ ராமுவும் லக்ஷ்மி அக்காவும். ஒரு அழகான அமைதியான சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன வீடு. இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் லக்ஷ்மி அக்கா. ரொம்ப நல்லவங்க. ஆனா வீட்டு வேலையெல்லாம் பார்த்தா ஐயோன்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் லக்ஷ்மி நினைச்சாங்க, நமக்கு ஒரு ஹெல்ப் இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும். அப்போதான் ஒரு பெரிய சவுண்டு. டே, கிராமத்து ரோட்ல நடந்து வர்றது யாரு? ரோபோ. மெட்டல் உடம்பு, வித்தியாசமான நட, கண்ணெல்லாம் மின்னுது. யார் இவன்? லக்ஷ்மி அக்கா பயந்துக்காங்க. ஐயோ, பேயா? ஹலோ ஹலோ, நான் ரோபோ ராமு. வேலை செய்ய வந்தேன். அத கேட்டதும் லக்ஷ்மி அக்காவுக்கு சந்தோஷம் தாங்கல. முதல் வேலை வீடு துடை. ஆனா துடப்பத்தோட கோழி, பூனை, நாயி எல்லாம் ஓட ஆரம்பிச்சுது. அடுத்த வேலை சாம்பார் வை. ரோபோ ராமு உப்புக்கு பதிலா சர்க்கரை, மிளகாய்க்கு பதிலா முறுக்கு. சாம்பார் குடிச்சவங்க எல்லாம் இது இனிப்பா காரமான்னு குழம்பிப்பிட்டாங்க. மூன்றாவது வேலை துணி துவை. ரோபோ ராமு துணியெல்லாம் துவைச்சு மரத்துல காய வச்சான். காற்று அடிச்சதும் துணியெல்லாம் பறந்து பக்கத்து வீட்ல போய் விழுந்தது. லக்ஷ்மி அக்கா சிரிச்சாங்க. ரோபோ ராமு, உனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். அதுக்கப்புறம் பொறுமையா அன்போட எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்தாங்க. சில நாள்கள் கழிச்சு ரோபோ ராமு மாறிட்டான். சரியா தொடப்பம், சுவையான சாம்பார், நீட்டா துணி. கிராமத்து மக்கள் சொன்னாங்க, இது ரோபோ இல்ல, கிராமத்து ரோபோ. பொறுமையா கற்றுக் கொடுத்தா யாரும் நல்ல வேலை செய்ய கற்றுக்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கதையோட சந்திப்போம்.